ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். காலை ஆராதனையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய காலை தியானத்திற்காக தெரிந்து கொள்கிற வேத வசனம் 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியான சாத்தான் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். தெளிந்த புத்தி, விழிப்பு ரெண்டுமே நமக்கு வேண்டும். ஆண்டவர் இந்த காலை வேளைகள் 2 காரியங்களை நமக்கு கேட்கிறார். ஒன்று தெளிந்த புத்தி, மற்றொன்று விழிப்பு. நாம தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருக்கும் பொழுதுதான் விழிப்பா இருக்க முடியும். நீங்க ஒரு மனிதன் தூக்க மயக்கத்தில் இருக்கிற மனிதன் தெளிந்த புத்தி இருக்காது, விழிப்பு இருக்காது. நல்லா குடிச்சிட்டு போதையில் இருக்கிறவனுக்கும் தெளிந்த புத்தி இருக்காது, விழிப்பு இருக்காது. கவலையில் இருக்கிற மனிதனுக்கும் தெளிந்த புத்தி இருக்காது, விழிப்பு இருக்காது. இப்ப ஆண்டவர் நம்ம கிட்ட என்ன சொல்ல விரும்புகிறார், எதை நடப்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறார் அப்படின்னா, தேவனுடைய சமூகத்தில் தெளிவுடையவர்களாக, குழப்பமற்றவர்களாக, பல விதமான காரியங்களை போட்டு நமக்குள்ளே அசைத்து கொண்டு அந்த எண்ணத்திலே இல்லாதவர்களாக இருக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். நான் ஒரு சமயம் ஒரு டிரைவர் அவரோடு பேசின பொழுது, அந்த தம்பியோடு நான் பேசின பொழுது சொன்னா, இந்த ஓட்டுகிற அனுபவத்தில் சில நேரங்களில் நமக்கு டென்ஷன் ஆயிரும். அப்ப நாம வண்டி ஓட்டிகிட்டே வரும்போது நமக்கு தெரியாமலே தூங்கிரும். வண்டி போகும், ஆனா நாம தூங்கிடுவோம். ஆண்டவருடைய பெரிதான கிருபை என்னன்னா, அந்த நேரத்தில் குறுக்கில் எந்த வண்டி வராமல் இவங்க போயிட்டு இருக்கிறது தான். வந்தால் இவங்க கதை என்ன ஆகும், அவ்வளோதான். அப்போ தெளிந்த புத்தி இல்லை, பல விதமான கவலைகள், சோர்வுகள். ஒரு மனிதர் சொல்லும்போது சொன்னார், அவர் வைத்திருந்த உயர் ரகமான கார், அதனால் அவருக்கு அந்த பிரச்சனை இல்லை. பிரச்சனை இல்லைன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் அவர் சென்னையிலேருந்து வரும்பொழுது எங்கே தூங்கினேன்னு தெரிலன்னார். எங்கே நான் தூங்கினேன்னு தெரில, ஆனால் வண்டி ஆட்டோ பைலட் அதில் இருக்குது. ஆட்டோ பைலட்டை ஆட்டோவாக ஆன் ஆயிடுச்சு. அது சென்சரில் ஆன் ஆயிருமா, அது நமக்கு தெரில. அந்த வாகனங்களை பற்றிலாம் எனக்கு தெரியல. ஆனால் பிஎம்டபிள்யூவில் அந்த ஆட்டோ சென்சர் ஆன் ஆகி அதுவே மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கும். அப்படி அவர் சொல்கிறாரு. ஒரு சிக்னலை தாண்டி சென்னையில் வண்டி ஏறி உட்காந்து ஓட்ட ஆரம்பித்தவர் ஒரு பட்டணத்துக்குள்ளே போகும்பொழுது அந்த சிக்னலில் கிராஸ் பண்ணும்போது தான் விழிக்கிறார். ஐயோ தூங்கிட்டோமே அப்படின்னு நினைக்கிறாராம். அது பிஎம்டபிள்யூவில் சாத்தியம், அது ஆட்டோ பைலட் அதே பார்த்துக்கும். ஆனால் தூங்கக்கூடாது. இருந்தாலும் ஒரு கண்ணை செஞ்சுட்டு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் மற்ற வாகனங்கள் அப்படி இல்லை. அதனால் நீங்கள் தூங்கிட்டே வண்டி ஓட்டலான்றது அர்த்தம் இல்லை, தெளிந்த. அதனால தான் தெளிந்த புத்தி, அதாவது தூக்க மயக்கம் வருதுன்னா உடனே டிரைவர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஒரு டீ கடையை பார்த்து நிறுத்தி ஒரு டீயை குடித்து தங்களை ரெஃப்ரெஷ் ஆக்கிக்குவாங்க. தங்களை ஒரு உற்சாக பானம், அதாவது டீ குடித்தாதான் உற்சாக பானம், வேறு ஒன்றும் குடித்தாலும் அங்கே ஒன்றும் வேலைக்கு ஆகாது. டீயை நல்லா, ஒரு டீக்கு 2 டீயாக நல்லா குடிச்சு மூஞ்செல்லாம் கழுவி அவங்க மறுபடியும் வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஆண்டவர் இங்கே நமக்கு சொல்லும் பொழுது என்ன சொல்றார், தெளிந்த புத்தி, விழிப்புள்ளவர்களாயிருங்கள். நமக்கு தெளிந்த புத்தி வேணும். உபதேசத்தில்
வேத வசனத்துல ஆண்டவருடைய திட்டத்தை, ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து ஜெபிக்கிறதுல நாம கண் சொருகி போனவர்களை போல என்ன பண்றோம்னா, எவனோ ஒருத்தன் சொல்றான், அதை கேட்டு அதற்காக நம்மை விற்று போடுகிறவர்களாக, எப்படி விற்று போடுகிறவர்களாக இருக்கிறோம். இதை நீங்க என்னாம புஸ்தகம் 23ஆம் அதிகாரம், 24ஆம் அதிகாரம், 22ஆம் அதிகாரத்தெல்லாம் நீங்க வாசிங்கன்னா பிழையாம குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த பிழையாம குறித்து ஆண்டவர் அந்த அந்த காரியங்களை பிழையாம குறித்து சொல்லும் பொழுது இங்க ஒரு காரியத்தை ஆண்டவர் மிக தெளிவா சொல்லியிருப்பாரு. இந்த பிழையாம் அவன் சொல்றான், நான் நிமித்தம் பார்த்து அந்த ஜனங்களை சபிச்சிடுறேன், 7 காளைகள் 7 பலிகளை செலுத்து, அப்படி 7 பலிபீடத்தை கட்டி 7 காளைகள் 7 ஆட்டுக்கடாக்களை அப்படி பலி செலுத்தி அவ போய் நிக்கா. கர்த்தர் பேசல. அவர் சொல்றாரு, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது எனக்கு பிரியம்னு. இவன் சொல்ற கண் சொருகி போனவன் அப்படின்னா என்னன்னா, நீ சொல்றத நான் செய்ய முடியல, அவர் என்ன சொல்றார கண்ணை மூடிட்டு நான் அதை சொல்ல வேண்டியதா இருக்கு, அதனால நான் கண் சொருகி போனவனை போல இருக்கேன், அதனால நீ சொல்றதை என்னால் செய்ய முடியல அப்படின்றத விளக்கமா சொல்றான். அப்படி கண் சொருகி போனவனை போல அல்ல ஆண்டவர் சொல்றாரு, தெளிந்த இருதயம். நமக்கு எப்படி இருக்கணுமா, நம்முடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் தெளிவுடையதாக இருக்கணுமா. ஆண்டவர் காரியங்களை நடப்பிக்கிறதை கவனிக்கிற இருதயமா இருக்கணுமா. அந்த தெளிவு இருக்கணும். அந்த தெளிவு இருக்கும் பொழுது விழிப்பு இருக்கும். எண்ணங்கள் சிந்தனைகள் தெளிவா இருந்ததுன்னா விழிப்பா இருக்கும். எந்த எண்ணங்கள் சிந்தனைகள் குழப்பமா இருந்ததுன்னா விழிப்பு இருக்காது. சிலர் இந்த வசனத்தை பிடிச்சுக்குவாங்க, மாம்சமோ பலவீனம் உள்ளது, ஆவியோ உற்சாகம் உள்ளது, சீஷர்கள் ஜெயசோடு ஜெபித்த பொழுது அவர் தூங்கினார்கள். அது என்ன கட்டத்தில் ஜோமனு தூங்கினாங்க? மருவமலைக்கு போன ரங்க தூங்கினானா? இல்லையே. வெளியில பல இடங்களுக்கு ஆண்டவர் தம்முடைய சீஷர்களை கொண்டு போன ரங்க தூங்கினாங்களா? இல்லை. இது பாடுகள் அனுபவிக்கிற இடம். அப்போ அவர் வியாகுலப்படுகிறார். அந்த வியாகுலப்படும் பொழுது பிசாசு இவர்களை ஜெபத்தில் அவருக்கு தாங்கக்கூடாதபடி ஒரு தூக்க மயக்கத்தை இவர்களுக்குள்ள கட்டளையிட்டு இவங்க தூங்குறாங்க. மற்ற எங்கேயாவது சீசனில் பார்த்து தூங்காதீங்கப்பா அப்படின்னு சொன்னாரா? இல்லை. அப்போ இவங்களுக்கு ஒரு பயம், ஒரு குழப்பம், ஒரு பதட்டம், எல்லாமே கலந்த ஒரு சூழல். அது என்ன நடக்கும், ஏது நடக்கும், இதுக்கப்புறம் என்ன, இதுக்கப்புறம் என்ன, இதுக்கப்புறம் என்னன்னு போராடிட்டு கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. அப்போ தெளிவு இருக்காது. ஆனால் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை தெளிவுடையவர்களாக இருப்பதற்கு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். வேத வசனங்களை வாசிக்கிறது, ஆண்டவரோடு கூட ஜெபிக்கிறது, அவர் சித்தத்தை அறிந்து ஜெபிக்கிறது, திட்டத்தை அறிந்து ஜெபிக்கிறது, வேத வசனத்தை நல்லா படித்து புரிந்து கொள்வதற்கு ஆண்டவர் உதவி செய்கிறார். நம்ம இப்போ உபதேசங்கள் எவனாவது எதையாவது ஒன்று குழப்பி விடுகிற உபதேசிகள்லாம் இருக்காங்க. இப்போ நிறைய பேர் கிளம்பிட்டாங்க. சில பெரிய மனிதர்கள், ஊழியத்தில் அனுபவம் பெற்றவர்கள், உயர்ந்த பண்பு உடையவர்கள், உயர்ந்த மனிதர்கள், அவர்கள் கூட உபதேசத்தில் கெட்டு போயிட்டாங்க. அவங்களுடைய காலங்களை பாருங்களேன். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா உபதேசத்தில் கெட்டு போயிட்டாங்க. அப்போ நமக்கு தான் தெளிவு வேணும். இந்த வேத வசனம் இப்படி சொல்லுது, இவர் இதுக்கு மாறா சொல்கிறாரு. அவர் எவ்வளவு பெரிய மனிதனா, எவ்வளவு பெரிய ஞானமானா இருந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. வேதத்துக்கு முரணார்னா முரண் தான், தப்புனா தப்பு தான், சரினா சரிதான், அப்படி இருக்கணும் நம்ம. அதுதான் தெளிவு. அப்போ நம்ம தெளிவாக இருந்தாதான். சாத்தான் எப்படி இருக்கானா, கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி தெரிகிறான். அவன் சுற்றி சுற்றி வரான், யாரை விழுங்கலாம், இவர் கிடைப்பாரா, அவர் கிடைப்பாரா, இந்த அம்மா கிடைக்குமா, அந்த அம்மா கிடைக்குமா, இந்த வாலிப பிள்ளை கிடைக்குமா, அந்த வாலிப பையன் கிடைப்பானா, அந்த சின்ன பையன் கிடைப்பானா, இந்த சின்ன பிள்ளை கிடைக்குமா, இப்படின்னு வகை தேடி தெரிகிறான். நாம் விழிப்பாக இருக்கணும். இப்போ சிலர் சொல்கிறாங்க, சில உபதேசங்கள், அதாவது சில உபதேசங்களை நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் சில பிரசங்கங்களை சில நேரத்தில் இந்த யூடியூப்பில் சில ஷார்ட்ஸ் வரும், சிலர் பேசுவாங்க. அப்போ அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கவனிப்பேன். வீட்டில் யாராவது கேட்பாங்க, அதில் நான் கவனிப்பேன். கவனிச்சா
ஆவியானவர் அழக சொல்லிப்பார், பொய்யா கள்ளத்தனமான அந்த உபதேசத்தை பண்ணுறான்பா அப்படின்னு சொல்லுவார். வேதத்தோட ஒப்பிட்டு பார்த்தா அது கள்ள உபதேசம் தான். இப்போ நீங்கள் பாருங்களேன், நிர்வாகத்துக்கு ஒரு மனிதன் இருக்கார். அவர் பிரசங்கிக்கிறார். என்ன பிரசங்கிக்கிறாரு? கர்த்தர் நமக்கு என்ன சொல்லியிருக்காரு? கடன் வாங்காதப்பா. நீ கடன் வாங்கினா அது கஷ்டம். நீ கடன் வாங்காத. கடன் வாங்கினவன் என்னென்ன கஷ்டப்படுறான் அப்படின்லாம் பைபிளில் நிறைய இடத்துல எழுதி வச்சிருக்க. அப்போ கடன் வாங்காத அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுக்குறாருன்னு வச்சுக்கோ. இப்போ உள்ள உபதேசம் நேரமாக சொல்லுது, கடன் வாங்கு, கடன் வாங்கு. நீ கடன் வாங்கினாதான் உனக்கு என்ன கிடைக்கும்? நீ இந்த பொருள் வாங்கினா, அந்த பொருள் வாங்கினா, அந்த பொருள் வாங்கினா. கடன் வாங்காத அப்படின்னா நம்மகிட்டே மண்டே கடை வருது வந்து உட்காந்து, நீ இங்கே தான் இப்படி நினைக்கிறீங்க. பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் என்ன கடன் வாங்கி தானே பண்ணுறாங்க? அதான் பிஸ்னஸ் டெக்னிக், டாக்டிக்ஸ். அப்படி இப்படி நம்மகிட்டே மண்டே கடுவாங்க. தீங்க உறுதியாக இருக்கணும். என் தேவையை ஏசப்பா சந்திப்பார். சந்திக்கலாம்னு தேவ சித்தமே இல்லை. சந்திக்கிறாரா? அது போதும். நம்மளை கடனில் எடுத்து விடுறதுக்கு நிறைய பேர் துடிப்பான். ஒரு சமயம் நான் வச்சிருந்த வண்டி 2 வீலர் வந்து கொஞ்சம் பழுதாக இருந்துச்சு. ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி அது நிறைய பாகங்கள் உடைஞ்சு அதை அங்கங்கே செட்டிங் பண்ணி வச்சிடணும். அதை ஒரு ஊழியக்கார் பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டார். மாஸ்டர், ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கு, நீங்கள் வண்டியை மாற்றிடுங்களேன். சொன்ன ஜோ பண்ணுறேன் பாஸ்டர், மாற்றும் போது மாற்றிக்கலாம், அதுக்கு ஆண்டவர் தானே வழி திறக்கணும். உடனே அவர் சொன்னேன், என்ன பாஸ்டர் வழி திறந்துட்டார், இப்போவே திறந்துட்டார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இந்த வண்டியை கொண்டு போய் அந்த ஷோரூமில் விட்டுருங்க. அவன் இதுக்கு ஒரு வேல்யூவேஷன் போடுவான். அவன் வேல்யூவேஷன் போட்டு உங்களுக்கு சொல்லுவான், நீங்கள் எந்த வண்டி எடுக்கிறீங்களோ அந்த வண்டிக்கு இவ்வளோ லோனுன்னு சொல்லுவான். மாதம் மாதம் நீங்கள் கட்டிட்டீங்கன்னா போதும், அந்த வண்டி உங்களுக்கு சொந்தமாயிரும். இந்த பழுதெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டியதில்லை. நான் கேட்டேன், யார் கட்டுவான்னு கேட்டேன். அதான் உங்களுக்கு சபையிலேருந்து காணிக்க வருமே, அதை வச்சு அப்படியே கட்டிக்க வேண்டியதுதான். நான் சொன்னேன், என் சபையில் எவ்வளோ காணிக்க வரும் உனக்கு தெரியுமா? அப்படி முடிச்சார். என் சபையில் வர்ற காணிக்க 500 ரூபாய்க்கு மேலே ஒரு வாரத்துக்கு வராது. ஒரு மாதத்துக்கே 2000 ரூபாய் காணிக்க அந்த பெட்டியில் வந்துச்சுன்னா, காணிக்க வந்துச்சுன்னா அது பெரிய விஷயம். கர்த்தர் இம்மட்டும் எங்களை நடத்தி வருகிறார். அந்த காணிக்கை பெட்டியை நம்பி அந்த காணிக்கை பெட்டியில் இருக்கிறத எடுத்து நான் லோனை கட்டலான்னு நினச்சேன்னா என்னை விட அறிவில்லாதவங்க எவனுமே கிடையாது. அப்புறம் அதற்கு மேலே என்கிட்ட ஒன்றும் பேச முடியல. காரணம், அவங்க என்ன நினச்சிருக்காங்க, அவங்களோட நினைவுகள் என்ன அப்படின்னா, கடன் வாங்குப்பா, பார்த்துக்கலாம்பா, 3 மாதம் கட்டல 4ஆம் மாதம் தூக்கிட்டு போயிடுவான் வண்டியை. அப்புறம் நம்ம கட்டின பணமும் போச்சு, நம்ம பழைய வண்டியும் போச்சு, எல்லாம் போச்சு. கையை கட்டி நிற்க வேண்டியதுதான். கர்த்தர் சொல்ல, நான் உன்னை சொன்னேனா இதை? அதனால தான் ஆண்டவர் சொல்ல, தெளிவு இருக்கணும். இப்போ நம்மகிட்ட வந்து சில பேசுவாங்க, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க மாஸ்டர், உங்கள் பணம் தான், நீங்கள் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ஒரு பாஸ்டர் வந்து சொன்னார், பாஸ்டர் ஒன்றுமே கிடையாது, நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க, அதைப்படி செய்யுங்க, உங்கள் வாழ்க்கையில் குறைவுகளாக மாறிடும். சரி பாஸ்டர், என்ன பண்ணணும்? உங்கள் ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு இதெல்லாம் கொண்டு வாங்க, 10,000 ரூபா பணமும் கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு உங்கள் ரேஷன் கார்டு, ஆதார் கார்டை வச்சு இந்த 10,000 ரூபாய் நான் ஒருத்தர்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுவேன்.
கொடுத்துருவார். அவர் உங்கள் பேரில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு மாதம் உங்களுக்கு 10,000 வந்துடும். எத்தனை மாதம் வரும்? 11 மாதம் வரும். நீங்கள் கட்டின மாதத்துலேருந்து 11 மாதம் வரும். அப்புறம் நீங்கள் கட்ட வேண்டியதில்லை. அப்புறம் நீங்கள் மறுபடியும் உங்கள் அக்கௌண்ட் அங்கே ஓப்பன் ஆகிருக்கும். அதனால் மறுபடியும் இன்னொரு 10,000 போட்டிங்கன்னா அப்படி மாதம் உங்களுக்கு 10,000 சொலையாக வந்துடும். அதை வச்சு உங்கள் செலவுகளை கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஸோ நல்லா தானே இருக்குது, ஐடியா நல்லா இருக்கு. ஆனால் இது ஊரை ஏமாத்துற வேலை இல்லை. பாருங்க, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்குது. தெளிவு நமக்கு வேணும். தெளிவில்லாமல் பிசாசு நம்மளை இப்படி கொண்டு போய் எதிரையாவது சிக்க வைப்பான். அப்படி 10,000 கட்டினா எவ்வளோ வருது? 1,10,000 வருது. அவன் என்ன ஏமாலியா கோமாளியா? அவன் உங்களுக்கு மாமனா மச்சானா? அவன் உங்களை பார்த்த உடனே 10,000 வாங்கிட்டு 1,10,000 மாதம் 10,000 கொடுத்து உங்களை சந்தோஷப்பட வைக்கிறதுக்கு அவன் யார்? அவன் கோமாளி. அவன் சொல்கிற இது அவங்க ஏதோ ஒரு பண்ணுறாங்க, அப்படி பண்ணுறாங்க. சரி பாஸ்டர், என்கிட்ட 10,000 கிடையாது, எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது, பிழைக்க தெரியாதால். பாருங்கள், எத்தனை பாஸ்டர்ஸ் வந்து நிற்கிறாங்க தெரியுமா கீவில். நான் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு நானாக சொல்கிறேன், கேட்க மாட்டேறீங்க. பிழைக்க தெரில. யோசிச்சு பாருங்கள். போங்க வீட்டில் போய் சிஸ்டர்கிட்ட சொல்லி யோசிச்சு பார்த்து சீக்கிரம் ஒரு 10,000 எங்கேயா கடன் உடனே வாங்கி ரெடி பண்ணுங்க, அடுத்த மாதம் கட்டிடலாம். நான் சொன்னேன் சிரிச்சுட்டு, ஒன்று நீங்கள் கேட்குற அந்த 10,000 என் கையில் கொடுத்துருந்தா நான் சந்தோஷமாக அதை வேறு செலவு பண்ணியிருப்பேன். நேரம் அவர் எனக்கு காசும் கொடுக்கல, நீங்கள் சொல்லுவீங்கன்னு என்கிட்ட சொல்லலை. இந்த வேலையெல்லாம் வேணாம், நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒதுங்கிட்டேன். அவர் அதில் என் மேலே பயங்கர கோவப்பட்டு நான் கர்த்தருடைய வார்த்தையில் தெளிவாக இருக்க நான் விரும்புகிறேன். உங்ககிட்ட வந்து அடுத்த பொருளுக்கு ஆசைப்பட்டு நான் சிக்க விரும்பலை. ஒரு பாஸ்டர் 1 லட்சம் போட்டிருக்கார். மாதம் 1 லட்சம் வருமே, 11 லட்சம் கிடைக்குமே. 1 லட்சம் போட்டால் 10 லட்சம் எனக்கு லாபம் வருதே. போட்டார். அப்படி பலர் அள்ளி கொடுத்தாங்க. தலைவர் வாங்கி எல்லாத்தையும் கட்டிட்டார். அடுத்த மாதம் பணம் வரவில்லை. கொடுத்த பணம், டெபாசிட் பணம் அவங்க ஒன்றே ஒரு கருத்து சொன்னாங்க. நான் தான் சொன்னல 11 மாதம் தான் வரும்னு. ஒரு மாதம் இப்போ கேப், முதல் மாதம் வராது, அது ப்ராசஸிங்கில் இருக்குது. அதுக்கப்புறம் அடுத்த மாதமும் வரல. ப்ராசஸிங் என்ன ஆச்சுன்னு கேட்டால், அந்த டீம் இந்த பணம் வாங்குச்சுல்ல, அந்த டீம் இப்படி ஊழியக்காரன்கிட்ட கலெக்ட் பண்ண பணமே 100 கோடிக்கு மேலே, 300 கோடி என்னமோ, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஆந்திராவில் போய் எஸ்கேப் ஆகிட்டாங்க. மேட்ரு முடிஞ்சது. தேடு அங்கங்கே இந்த மாதிரி ஏஜென்ட் வச்சு சில பாச செயல்பட்டாங்களே, எல்லோரும் தலையில் துண்டை போட்டு நான் என்ன பண்ணேன் கையை விரிச்சு உட்காந்துருக்கான். நான் சொல்கிறேன், பணாசு எல்லா தீமைக்கு வேற இருக்குது. தெளிந்த புத்தி இருக்கணும், வெடிப்பாக இருக்கணும். அவன் என்ன நமக்கு சொந்தக்காரனா? காசு நம்ம கொடுத்தா உடனே தூக்கி கொடுக்கறதுக்கு. இது பல இடத்துல நான் கேள்விப்பட்டிருக்கேன். பல இடத்துல ஒரு ஆள் சொல்கிறாரு, உங்கள் ரேஷன் கார்டு ஆதார் கார்டு கொடுத்துட்டிங்கன்னா, ஒரு கட்சியில் ஒரு குறிப்பிட்ட பெரிய கட்சிக்காரர், அவருக்கு ஐடி பிரச்சனை வந்துருச்சு, அதனால் அந்த அமௌண்ட்டை உங்கள் அக்கௌண்ட்டெல்லாம் பிரித்து போட போகிறார். நீங்கள் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு 10 லட்சம் வரலாம், 50 லட்சம் வரலாம், 1 கோடி கூட வரலாம். வந்ததுக்கப்புறம் ஒரு பாதி கேட்பார், பாதியை கொடுத்து நீங்கள் பாதியை எடுத்துக்கணும். கேட்க நல்லா இருக்கு. ஏன் ஐடி கட்டுறது? 1 கோடியை நான் வாங்கிட்டு அந்த 1 கோடிக்கு நான் தான் ஐடி ஃபைல் பண்ணணும், அவர் ஃபைல் பண்ண மாட்டார். பிளாக் மணியை என்கிட்ட ஒரு ஒயிட் மணியை மாற்றிக்கிட்டு 50% அவர் எடுத்துட்டாருன்னா, நான் மீத உள்ள 50 லட்சத்துக்கு அவர் எடுத்த அந்த 50 லட்சத்துக்கு சேர்த்து 1 கோடி ரூபாய்க்கு நான் ஐடி ஃபைல் பண்ணணும். கள்ளக்கணக்கு தானே எழுதணும். ஒரு சிமெண்ட் மூட்டை 1000 ரூபான்னு போடணும், ஜல்லி 1 லட்ச ரூபான்னு போடணும். இப்படி கள்ளக்கணக்கு எழுதி தான் நான் காட்ட முடியும். அப்போ நம்மளை என்ன பண்ண விரும்புகிறா பிசாசு? கர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி நம்மளை பிடிக்க வகை பார்க்குறேன். சில நண்பர்கள் வருவாங்க உங்கள் வீட்டுக்கு,
சில நண்பர்கள் இப்போ கூட உங்கள் வீட்டில் இந்த மாதிரி சம்பவம் நடந்துட்டுல, சில நண்பர்கள் வருவாங்க, இந்த பிஸ்னஸ் பண்ணால் ஐயோ கொட்டுது, அங்கே பாரு அந்த 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 மனுஷனாம் அழுறான், பணத்தை அப்படியே அழுறான். நமக்கு ஒரு ஆசை, நம்மளும் அள்ள மாட்டோமா? என்னப்பா பண்ணலாம்? பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு இது பண்ணி பிஸ்னஸ் ஆரம்பிப்போம். ஜெபம்லாம் பண்ணுறதில்ல, தேவ சமூகத்தில் கேட்கறதில்ல, தேவனிடத்தில் விசாரிக்கிறதில்ல, தேவனோடு கூட ஆண்டவருடைய சத்தத்தை ஆண்டவருடைய திட்டத்தை கேட்கறதில்ல. அவன் சொன்ன உடனே கண் சொருகி போனவர் போல் அவன் பின்னாடி போயிடுறது, சொல்கிறதெல்லாம் செஞ்சிடறது. கடைசியாக பார்த்தீங்கன்னா வீட்டை விற்று காட்டை விற்று எல்லாத்தையும் விற்று நஷ்டப்பட்டு கடைசியாக கடைக்காரன் வீட்டு வாசலில் நிற்பேன், எப்போ காசை கொடுக்க போகிறேன்? ஒன்றுமே இல்லையா? அதெல்லாம் எனக்கு தெரியாது, என்கிட்ட வாங்கின பணத்தை கொடு. பாருங்கள், எத்தனை குடும்பம் அப்படி நடுத்தரில் நிற்குது தெரியுமா? எத்தனை குடும்பத்திற்காக நான் ஜெபித்திருக்கிறேன்னு தெரியுமா? அந்த குடும்பங்கள் எல்லாம் கண்ணீர் வடிக்கும்போது நம்முடைய இருதயம் எப்படி வேதனைப்படுகிறது தெரியுமா? சிலெல்லாம் சொல்ல 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 கேட்காது, தெளிவு இருக்காது. சில பொண்ணு மாப்பிள்ளை பார்க்குற விஷயத்தில் அப்படிதான். சில கேட்பாங்க, இந்த பொண்ணு இந்த இந்த ஊர்லேருந்து இந்த மாப்பிள்ளை இந்த இதெல்லாம் வந்திருக்கு, நான் ஜோம் பண்ணுறேன். இல்லை பாஸ்டர், ஃபார் இன்ஃபர்மேஷன், உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் சொல்கிறோம், அப்படி ஒரு கல்யாணம் செட் பண்ணுறோம், அதுக்கு எதுக்கு என்கிட்ட சொல்கிறீங்க? ஜோம் பண்ணிக்குவீங்களே. நான் எதுக்கு ஜோம் பண்ணோம்? நான் ஜோம் பண்ணதுக்கு முன்னாடி தான் நீங்கள் சொல்லிட்டீங்க, நாங்கள் முடிஞ்சிச்சுட்டீங்களே. அப்புறம் பாருங்கள், என்கேஜ்மெண்ட்லாம் முடிஞ்சிடும், கல்யாணம் முடிஞ்சிடும், எல்லாம் தட்டப்படலாம், எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் ஒரு மாதம் 2 மாதம் கழித்து வரும், பாஸ்டர் அந்த பொண்ணு அந்த பையன் இப்படி அப்படின்னு நம்மகிட்ட வரும். நான் சொல்ல அன்னைக்கே சொன்னேன்ல, ஜோம் பண்ணியிருக்கலாம்ல ஆண்டவர்கிட்ட. ஜோம் பண்ணி ஆண்டவர்கிட்ட கேட்டிருந்தா ஆண்டவர் சொல்லியிருப்பார்ல வேணும் வேணான்னு. இப்போ தான் பாஸ்டர் அது ரொம்ப நல்ல பையன் சொன்னாங்க, இப்போ தான் அவன் கொஞ்சம் கொஞ்சம் குடிப்பானா? கொஞ்சம் கொஞ்சம் இல்லை, ஃபுல்லாகவே தண்ணி தான். அவன் என்ன கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கிறது? ஒரு பாட்டில் ஒரே அடியாக குடிக்க மாட்டான், கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தானே குடிப்பான். அதை தான் அந்த அம்மா அப்படி சொல்லுது மாமியார். அப்புறம் 1 வருஷம் கழிச்சு 2 வருஷம் கழிச்சு 3 வருஷம் கழிச்சுன்னா ஒரு பெரிய பிராது வரும், ஐயோ பாஸ்டர் இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு. அப்போ நம்ம தான் போராடி ஜெபம் பண்ணிட்டு இருக்கணும். ஆனால் ஆண்டவர் அந்த ஜெபத்தில் கேட்பாரான்னு கேட்டிங்கன்னா அவங்க மனம் திரும்ப விஷயத்தில் கேட்கவே மாட்டார், நம்ம தான் போராடிட்டு இருக்கணும். இப்படி பல கட்டங்களை நான் பார்த்ததுனால நான் சொல்கிறேன், நம்ம தெளிவு இருக்கணும். ஆண்டவருடைய வார்த்தையில், ஆண்டவருடைய சத்தத்தில், ஆண்டவருடைய வேத வசனத்தில் தெளிவுடையவர்களாக இருக்கும். அந்த தெளிவு நமக்குள்ளே வந்துட்டாதான் ஜெயிக்க முடியும். தெளிவு வரலன்னா ஜெயிக்க முடியாது. பிசாசு நம்மளை வஞ்சித்துருவான். அதனால தான் 9ஆம் வசனம் சொல்லுது, விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள். நீங்கள் உங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருந்து உறுதியாயிருங்க. ஆண்டவர் மேல் உள்ள விசுவாசம் தெளிவாக இருந்து வெடிப்பாக இருந்து விசுவாசத்தில் உறுதியாக இருந்தீங்கன்னா நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்படி நீங்கள் பாதிக்கப்படாமல் தப்பிக்கலாம், உங்களை காத்துக்கொள்ளலாம். நிறைய பேர் விசுவாசிகள் நிறைய பேர் இதில் விழுந்து போயிருக்காங்க. அவங்கள பிடிச்சிட்டான். உங்களை தப்பு வைக்கணும்னா நீங்கள் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும், ஆண்டவர் மேலே உள்ள நம்பிக்கையில் உறுதியாக இருக்கணும், திட்டத்தில் உறுதியாக இருக்கணும், கர்த்தர் உங்களோடு கூட பேசின வாக்கு தத்துவத்தில் உறுதியாக இருக்கணும். அதை விட்டுட்டு இது என்ன நடக்கும், அது என்ன நடக்கும், இது எப்படி நடக்கும், அது எப்படி நடக்கும், இதுவா அதுவா, ஐயோ இப்படி சொல்லிட்டாங்களே எனக்கு இது போயிருமோ. பாருங்க, ஒரு மனுஷங்கிட்ட, அந்த மனுஷன் ஹேண்டிகேப், அவர் இந்த போலியோ அட்டாக்ல 2 கால்களையும் இழந்தவர். சபைக்கு ரொம்ப தூரத்துல இருந்து வருவார். அவர் அந்த ரோட்ல இருந்து சபைக்குள்ள வர்றதுக்குள்ளே அவர் காலில் ரத்தம் வரும். ஏன்னா இந்த ரோடு அவருக்கு எதாவது நம்ம மேட் கட்டு போடுறோன்னா வேண்டாம் பஸ்ஸை, அது பழகிட்டேன், நான் இப்படியே பழகிட்டேன். எல்லா இடத்துலையும் போய் இப்படி வர ரத்தம் ஒரு தொடச்சி போட்டு போயிட்டே இருப்பேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்குன்னு. அது நமக்கு வருத்தமாக இருக்கும், ரொம்ப வேதனையாக இருக்கும். சில நேரத்தில் அவர் வந்து இந்த இந்த அதுக்காகவே நாங்கள் அந்த தரையெல்லாம் கொஞ்சம் சிமெண்ட் ஆக்கணும் ஃப்ரண்ட்டில் ரோட்டில். அப்புறம் மழை பெஞ்சு அதை அடிச்சுட்டு போகிறதுனால மறுபடியும் கல்லாக வந்துடும்.
அந்த மனுஷன் ஒருத்தன் ஆசை காட்டுறான் பாருங்க. எப்படி ஆசை காட்டுறான் தெரியுமா? உனக்கு கவர்மெண்ட் வேலை 2 லட்சம் தான், நீ 2 லட்சம் ரெடி பண்ணு, உனக்கு கவர்மெண்ட் வேலை வாங்கி தந்துடுறேன். கலெக்டர் தெரியும், ஜட்ஜு தெரியும் அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய ஆளுகளை அறிமுகப்படுத்தி, நீ என்கிட்ட கூட காசை கொடுக்கண்டா, அது ஜட்ஜ் இருக்கா பார், அவர்கிட்ட கொடுத்துரு. அவர் கரெக்டாக அந்த அவங்க பிஏ கிட்ட கொடுத்து செட் பண்ணி சரி பண்ணுவார், நமக்கு வேலை வந்துடும். இந்த மனுஷனும் ஆசைப்பட்டு தான் ஒரு இடத்துல குடியிருந்ததை மாற்றி இன்னொரு இடத்துக்கு போய் அங்கே குடியிருந்ததை போல் எல்லாத்தையும் மாற்றி அதுக்கு ஒரு 50,000த்துக்கு மேலே செலவு பண்ணி அங்கே போய் மறுபடியும் 2 லட்சத்தை கொண்டு போய் முதல் தவணையாக 2 லட்சம் ஜட்ஜுக்கிட்ட கொடுத்தாச்சு. இப்போ ஜட்ஜுக்கிட்ட கொடுத்த உடனே ஜட்ஜ் என்ன சொல்கிறாருன்னா, எப்பா அந்த வேலைக்கு வந்து கவர்மெண்ட் வேலை இல்லை, அதுக்கு உனக்கு மாதத்துக்கு இவ்வளோ சம்பளமா, நான்லாம் பேசிட்டேன், அமைச்சர்கிட்ட பேசிட்டேன், உனக்கு இவ்வளோ சம்பளமா, நீ கலெக்டரை போய் பாரு, நீ கலெக்டர்கிட்ட நான் சொன்னேன்னு சொல்லு, நான் சொல்லிட்டேன் உன்னை பற்றி, ஒரு அப்ளிகேஷன் எடுத்து கலெக்டர்கிட்ட கொடுத்துரு, நம்ம ப்ரொசீஜர் படி போகணும். இந்த மனுஷன் கலெக்டர்கிட்ட போனான். கலெக்டர்கிட்ட போனோடனே கலெக்டர் பிஏ இவர்கிட்ட சொல்கிறான், ஏப்பா அந்த வேலை வந்து நல்ல சேல்ரி, உனக்கெல்லாம் கிடைச்சிடும், உனக்கு சந்தேகமே கிடையாது, இப்போ வாங்கி கொடுத்துருவோம், இன்னொரு 1 மாதத்துல உனக்கு வேலை வந்துடும், நீ ஒன்றும் இல்லை. இப்போ கலெக்டர்கிட்ட வந்து இந்த ஃபைல் போகும்போது கொஞ்சம் காசை கொடுத்தா தான் அது உள்ளே போகும், வழியில் சிலருக்கு போட வேண்டியது இருக்குது, அந்த பொரியெல்லாம் போட்டால் தான் உள்ளே போகும். அவர் சொன்னார், நான் ஏற்கனவே 2 லட்சம் கொடுத்துருக்கேனாங்க. ஆமாம்மா, அதெல்லாம் கரெக்டுப்பா, இப்போ நம்ம உள்ளே அனுப்பணும்ல, இந்த ஃபைல் இந்த பேப்பர் நம்ம உள்ளே அனுப்பணும்னா அதுக்கு வேணும்ல, ஒரு 5 லட்சம் ரெடி பண்ணும். இந்த மனுஷன் வந்து கடனை உடனே வாங்கி அக்கா தங்கச்சிக்கிட்டெல்லாம் நகையை வாங்கி வச்சு, எனக்கு வேலை வந்துட்டா வாங்கி கொடுத்துட்றேன், 2 மாதம் பொறுமையாக இருங்க, எனக்கு இவ்வளோ 1000 வருது எனக்கு சம்பளம், நான் அதை பண்ணிடுறேன் இதை பண்ணிடுறேன் அப்படி நின்றார். கடைசியா மனுஷன் சபைக்கு வரல. ஃபோனை போட்டு கேட்டா, என்ன பாஸ்டர், அப்போவே நான் சொன்ன இதெல்லாம் நம்பாதீங்க, இதை செய்யாதீங்க, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்தா உங்களுக்கு இது தகுதி இருக்குது, நீங்கள் வந்து இந்த ஊனமுற்றோர்கள் இருக்கீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது, தமிழக அரசாங்கம் அதெல்லாம் செய்யும், அதனால் நீங்கள் பொறுமையாக இருங்க, நீங்கள் இதில் அவசரப்பட்டு இறங்காதீங்க, காசை கொடுக்காதீங்க, கர்த்தரை நம்புங்க, விசுவாசிங்க. இல்லை, கேட்கல. பல மாதங்களுக்கு அப்புறம் ஒரு பிச்சைக்கார மாதிரி ரோட்டில் அவரை கேட்டப்போ அவர் சொல்கிறாரு, என்ன 25 லட்சம் வாங்கிட்டானுங்க, இப்போ போய் நான் கேட்குறேன், யார்கிட்ட கொடுத்தேன், அங்கே போய் பாருன்றேன், நான் ஜட்ஜை போய் பார்க்க முடியுமா, கலெக்டரை போய் பார்க்க முடியுமா, அந்த அமைச்சருடைய பிஓ போய் பார்க்க முடியுமா, யாரை போய் நான் பார்க்க முடியும், 25 லட்சம் போச்சு. அந்த மனுஷன் கண்ணீர் வடிச்சான். நான் சொன்னேன், ஆரம்பத்திலே சொன்னேன்ல, வேண்டாம் நம்பாதீங்க, இதெல்லாம் வந்து கிடைக்கும், இல்லை அவங்களுக்கு வாங்கி தந்திருக்கேன் அவங்களுக்கு வாங்கி தந்திருக்கேன்னு சொன்னாங்க, அதனால தான் நான் போனேன். தப்பு பிரதர், நம்ம ஆண்டோடைய பிள்ளைங்க, நம்ம தெளிவாக இருக்கணும், லஞ்சம் கொடுத்து ஒரு வேலை வாங்கணும்னு அவசியம் நமக்கு இல்லை அப்படின்னதுக்கப்புறம் தேவனை விட்டே விலகி போயிட்டார். அந்த 25 லட்சம் நான் எப்படி கட்டுவேன், கடன் எப்படி கட்டுவேன் அப்படின்னு போயிட்டார். எவ்வளோ எடுத்து சொல்லியும் கேட்கல. யோசிச்சு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் தெளிந்த புத்தி இல்லாமல், கண் சொருகி போகாமல், கண் திறக்கப்பட்டு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கும் பொழுது பிசாசு இப்படி தான் வந்து நம்மளை சிக்க வைப்பான். கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை மட்டும் நீங்கள் பிடிச்சிக்கிட்டு நின்று பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு ஜெயாலியாய் வந்து நிற்பார், கூட்டமே நிற்பார், அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை நடப்பிப்பார். ஆச்சரியமா, உங்கள் கண்களுக்கு அது ஆச்சரியமா இருக்கும் கர்த்தர் செய்யறது.
இந்த காலங்களில் அப்படிப்பட்ட பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்ய அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். ஜெபிப்போமா? எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்கள் நித்திய பிதாவே, இந்த காலை வேளையில் இந்த ஆராதனையில் பங்கு பெறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைங்க தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் வேத வசனத்தை நல்லா வாசித்து நல்ல ஜெபம் பண்ணி ஆண்டவரிடத்துல காரியங்களை கேட்டு விழிப்போடு இருந்து பிசாசு கட்சிக்கிற சிங்கம் போல வருகிறத அவங்க அவனுடைய தந்திரத்தின் உபாய தந்திரத்தை செய்து விசுவாசத்துல உறுதி உள்ளவர்களாய் நின்று தேவனுடைய நாமத்தை பயன்படுத்த கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இவர்களுக்கு ஆசீர்வாதத்தை, நன்மை தாங்க, சுகத்தை தாங்க, பலத்தை தாங்க, ஆரோக்கியத்தை தாங்க, நன்மையினால் நிரப்பிவிட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகையும் பிரசனமும் மாத்திரம் வெளிப்பட பண்ணும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்கிற மகிமையான மகத்துவமான கிரிகளுக்காக மக்கோடி ஸ்தோத்திரம். தொடர்ந்தபடி நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.